வணக்கம் நண்பர்களே. விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாரோ? இல்ல ஒட்டுமொத்தமா எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செஞ்சிருவாங்களா? தாவேகா எம்எல்ஏக்கள் ஐயோ பகீருங்குதே அப்படின்னு நினைக்கிறது நம்ம இல்ல, திமுக அண்ணா திமுக காரங்க தான். மறுபடியும் தேர்தலா வாங்கின அடியிலிருந்து மீளவே முடியல. சும்மா சும்மா தேர்தலாம் என்னங்க பண்றது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டாரு. அதாவது தனிப்பெரும் கட்சின்னு சொல்லிட்டு வந்திருந்தா நீங்க சட்டப்பேரவைக்குள்ள உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட்டணி சொல்லிட்டு வர்றீங்க, அப்ப 118 காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன விஜய் பண்ணுவாரு? நேரா சுப்ரீம் கோர்ட் போக வாய்ப்பு இருக்கா? பொம்மை கேஸை எடுத்து சொல்லி ஆளுநருக்கு உத்தரவிட்டு நீங்க உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க, சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கட்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல வாய்ப்பு இருக்கா? அந்த சூழலுக்கு தயாராவாங்களா? இல்ல வேற யாராவது ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? இப்ப உங்களுக்கு தெரியும், விஜய்க்கு 108 -1 107. ஏன்னா அவர் 2 இடத்துல போட்டிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வர 5 112. அப்ப இன்னொரு 6 சீட் வேணும். ஒருத்தர் சபாநாயகர் ஆயிடுவாரு. அப்போனா விடுதலை சிறுத்தைகள் கொடுப்பாங்களா? இப்பதான் போய் ஸ்டாலினை பாக்குறாங்க. சொல்ல முடியாது, கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க ஆளுநர் அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. சிபி வீரபாண்டியன்னு சொல்றாரு. ஏங்க பிரகாஷ் ராஜ் அவர் சொல்றாருங்க, அவரு திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமா தானே பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஆளுநர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லாதவங்க யாரு தெரியுமா? திமுகவும் அண்ணா திமுகவும் தான். என்ன காரணம்? நம்ம எதுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் சொல்லிட்டாரு. ஸ்டாலின் சொன்னது கரெக்ட். ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைப்பதில் திமுக இடையூறாக இருக்காது, அவங்க 6 மாசம் ஆட்சி பண்ணட்டும், அது வரைக்கும் நாங்க பொறுமையா இருப்போம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? அவங்கள ஆட்சி அமைக்க விட்டுருவாங்க, பெரும்பான்மை ஸ்தாபமான விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிராக கூட நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலினே தெளிவுபடுத்திட்டாரு. இருந்தாலும் நம்ம ஆளுநர் அதை விட ரொம்ப கடுமையா கராரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டரா இருக்காரு. கமல்ஹாசனே சொல்லிட்டாரு. அந்த திமுக அண்ணா திமுக சொல்லல, அவங்கள போய் ஆளுநர் அவர்களே சீக்கிரம் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், ஆட்சி வைக்கட்டும், மறுபடியும் தேர்தலுக்கு தள்ளி அறிங்கப்பா, வாங்கின அடியா ரொம்ப ரொம்ப அடியா இருக்கு, சாதாரண அடியா விஜய் கொடுத்தாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுற மாதிரி தெரியுது. அதிகமா அவங்கள சொல்ல வச்சிருவாரு மாதிரி தெரியுது நம்ம ஆளுநர். ஆனா பிராக்டிகலா பார்க்க போனா என்ன ஆகும் அப்படின்னா, விசிகாவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு ஆதரவா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு தொடர்பான முடிவை நாளைக்கு எடுக்கிறாங்க. அதை நாம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், வியாழக்கிழமை அன்னைக்கு. அவங்க நாளைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிபிஎம்மும் அதற்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு பெரும்பான்மை வந்துடும். அது அந்த 117 காமிச்சு இவங்க எல்லாம் நமக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு கைப்பட அவங்க கடிதம் எழுதி கொடுக்கறதையும் வாங்கிடுவாங்க. அதிமுக அணியில கூட அமமுக என்ன செய்யும் சொல்ல முடியாது. அது அநேகமா டிடிவி தினகரன் தன்னுடைய எம்எல்ஏக்கள் போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பாவம் எம்எல்ஏவும் இல்லை, எம்பியும் இல்லை. அவருடைய எம்எல்ஏ அமைச்சரே ஆயிட்டாரு அப்படின்னா அப்புறம் அவரை மதிப்பாரா? அப்புறம் அமாவாசை கதை தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்காக தான் அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படியே கொண்டோட பாண்டிச்சேரியில அடைக்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்கு? நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சி.வி. சண்முகம் ஆளுங்க, இல்ல எஸ்பி வேலுமணி ஆளுங்க சொல்றாங்க. இல்லைங்க, இவங்க அத்தனை பேர் எடப்பாடி ஆளுங்க தான் அப்படின்னு பேச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கும் தெளிவா வரலைங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அவங்களும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க தயாராகி விட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஒருவேளை தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்ததுன்னா அப்புறம் அதிமுகவுடைய மவுசே போயிடும். என்னங்க வெளியே இருந்தா மட்டும் மவுசு சும்மா ரொம்ப பளீர்னு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இதனால திமுக பலம் பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கூட நடுவில் செம்ம பேச்சுங்க. நைட்டு எல்லாம் நிறைய பேர் தூங்கவே இல்லை. திமுக அதிமுக கூட்டு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க 2 எதிர்முனைகள் கூட்டா? ஆமாங்க, இப்படி கூட்டு வச்சா ஒரு 2 பேருக்கு வேட் அல்லவா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா திமுக ரொம்ப பலமா தான், ரொம்ப தெளிவா தான் சிந்திச்சிருக்காங்க. எதுக்கு? எடப்பாடிக்கு ஆசையா தான் இருக்கும், முதலமைச்சரை உட்கார்ந்துடணும், பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கணும், யாராலும் ஏத்துக்குவாருங்க. அவரு எப்போ யாரை ஏத்துக்கிறது, யார காலவாரி விடுறது நல்லா தெரிஞ்சு திமுக பேசிக்கிறாங்களாம். அதுக்காக எடப்பாடியை நம்பி போய் கூட்டு யாரோட? அதிமுகவோட. எப்படி இருந்தாலும் அதிமுக விட்டு திமுக வரக்கூடிய ஓட்டு தான் இப்போவே அதனோட கூட்டு சேர்ந்து இருக்கிறதும் இல்லாம அடுத்த தேர்தல் வரும்போது விஜய் அண்ட் கோ எல்லாம் சேர்ந்து 200 சீட்டு அப்படியே சொடட்டி அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? இப்படி திமுக நினைச்சு ஒரு பலமான எதிர்கட்சியா, பொறுப்பான எதிர்கட்சியா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் தொடர்ந்து பேச்சில் இருக்கிறாரு, தன்னுடைய நிர்வாகிகள் கிட்ட பேசுறாரு, எம்எல்ஏ கிட்ட பேசுறாரு, என்ன செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பொறுமைக்காக. அவர் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் இல்ல. ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கே 2 நாள் சிந்திச்சு தான் வராரு.
அப்படி அப்படி இருக்கிற சமயத்துல என்ன பண்ணலாம், பேசாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா, அநேகமா விசிகா இடதுசாரிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களோடு இந்த லிஸ்டோட போய் சேர்த்தோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு முதலமைச்சர் ஆயிரலாம், அவசரப்படக்கூடாது அப்படின்னு. இல்ல தடாலடியா ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம். உண்ணாவிரதமா விஜயா, ஐயையோ அவ்வளவுதான் அப்படிங்கிறது இப்பவே உங்களுக்கு பார்த்திருப்பீங்க பல செய்திகள்ல. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை காரணமாக எல்லா இடத்திலும் காவல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நடக்கலாம். என்னன்னா விஜயுடைய ஆதரவாளர்கள் ஏதாவது நம்ம எதிர்மறையா செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. அங்கேல ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னு கூட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு கூண்டோட ராஜினாமா அப்படின்னா அந்த நிலைமை நினைச்சு பாருங்க. திமுக அதிமுக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க ஆதரவு, இவங்களுக்கு ஆதரவா? அப்பா முடியுமா? அவங்க 2 பேரும் கண்ணா அவங்க தான் தொடச்சுக்கணும். ஏன்னா அடுத்த தேர்தல் என்ன ஆகுது, நீங்க தான் பொறுப்பு நாங்க தான் பொறுப்புன்னு ஆயிரும். அந்த நிலைமைக்கு விஜய் தள்ள மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிருவாங்க. கூட்டணி கட்சிகளை எங்க இப்படி வேட்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு நிச்சயமா நினைப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் செய்யணும் அப்படிங்கிறது விஜயோட திட்டமா இருக்கும். பொறுமையா தான் இருப்பாரு. ஒருவேளை தேர்தல் நிர்பந்திக்கப்பட்டால், தள்ளப்பட்டால், ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு தேர்தல், 6 மாசம் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதுக்கப்புறம் தேர்தல் நிலைமை வந்தது அப்படின்னா விஜய்க்கு அமோக வெற்றி வரும். திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். அதிக பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, ஏற்கனவே போக மாட்டாரு. இந்த மாதிரி மொத்தமா வரும் அப்படின்னா போகவே மாட்டாரு. பனையூர் விட்டு வெளியே வர மாட்டாருங்க. மொத்த சீட்டு வந்துருன்னு நல்லா கணக்கு போட்டுருவாரு. ரொம்ப கால்குலேட்டிவ் பொலிட்டிஷியனுங்க. எல்லாம் யாரும் நினைக்கிற மாதிரி இல்லை, சினிமால இருந்து வந்தார் அப்படின்னா இல்லவே இல்லை. யாருக்கு என்ன லாபம் வரும், இதுல தனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா கணிக்கிறவரு. விஜய்க்கு ஆளுநர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை அப்படிங்கிறது அவருடைய செல்வாக்கின் அதிகரிச்சிருக்கு. அவங்க கட்சிக்காரங்க மட்டுமல்ல, எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பேசுறாங்கல்ல. அப்ப பேச பேச மக்களுக்கு என்ன நினைக்குது, அப்பா நல்லவரோ கெட்டவரோ ஆட்சியில் அமர்த்துங்க, அவர் எப்படி வேலை பார்க்கறாருங்க பாப்போம், 6 மாசம் வேலை பார்க்கட்டும், என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு, என்னென்னமோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு, மாற்றுன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க, அப்படி ஓட்டு போடாதவங்க, திமுக அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட சரி விஜய் வர்றாருல என்னதான் பண்ணுவார் பாப்போம் அப்படின்னு ஆவலா இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க விஜய் என்ன பண்ண போறாரு, இவர் என்ன மாதிரி முதலமைச்சரா இருப்பாரு, என்ன திட்டங்களை வகுப்பாரு, எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரா இல்லையா, ஃப்ரெண்ட்லியா இருப்பாரா, அரவணைச்சு செல்வாரா எதிர்கட்சிகள் எல்லாம், கூட்டணி கட்சிகளை, இதெல்லாம் பார்க்க விரும்புறாங்க. அதெல்லாம் போய் நீங்க பணியூர்லயும் இருங்க, நீங்க பட்டினப்பாக்கத்தில் இருங்க, நீங்க அப்படிலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு ஆதரவா இருக்கு. அவருடைய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் பெருகிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் வந்தா ஒரு 140 சீட் அடிச்சிருவாரு. இது எல்லாமே தெரியுங்க திமுக அதிமுகவுக்கு. திமுக அதிமுக போன்ற அனுபவம் மிக்க தலைவர்கள் உள்ள கட்சிக்கு யாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே வேண்டாம், திட்ட வகுப்பாளர், உத்தி வகுப்பாளரே வேண்டாம். உத்தி வகுப்பாளர்களா இருந்து என்ன மாதிரி தள்ளினாங்க அப்படிங்கிற திமுக நல்லா தெரியும். இதுதானப்பா அவங்க உத்தி அப்படின்னு ஸ்டாலினே கேட்டாராம். உத்தியா, செம்ம உத்தி, அதெல்லாம் இவங்க நல்லா தெரியும். விஜய் மறுபடியும் தேர்தலை சந்திக்க விட மாட்டாங்க. அநேகமா எல்லா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இன்னும் நிறைய கிடைத்து அவருக்கு அவரை முதலமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே இன்னும் 2-3 நாள் நடக்கலாம். பாலிடிக்ஸ் ரொம்ப ஹாட்டா தாங்க இருக்கு. நன்றி, வணக்கம்.